தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற மருத்துவம் கண்ட மாலைன்னு சொல்லுவாங்க. கண்ட மாலைன்னா கண்ட இடத்துல வர ஒரு கட்டி. கண்ட இடத்துல எங்கே வருதுன்னா கழுத்தை சுற்றி வரும் கட்டி. இந்த கட்டிக்கு மருந்து இல்லைன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதை அங்கங்கே அறுத்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் திருப்பி திருப்பி வரும். எத்தனை முறை ஆப்ரேஷன் பண்ணாலும் கழுத்தை சுற்றி சுற்றி வரக்கூடியது. அந்த கண்டத்தை தாண்டணும் தான் அதுக்கு கண்ட மாலைன்னு பேர். இதுக்கு முக்கிய மருந்தாக பயன்படுறது பீனாரி சங்கு. சங்கலைனாலே இந்த பீனாரி சங்கலை தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம பீச் ஓரத்துலேயும் நடு ரோட்லேயும் இது இருக்கும். இதை லேசாக தடவிட்டு மோந்து பார்த்தீங்கன்னா நாத்தடிக்கும். இதில் முள்ளோ வேறு எதுவுமே இருக்காது, நல்லா இருக்கும். சில முள் உள்ளது அது வேற சங்கலை. இது முள் இல்லாதது நாத்தம் எடுக்கும். இது பீனாரி சங்கலை. இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. ஏன் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணினா மஞ்சள் கரிசலாங்கண்ணி எல்லாத்துலேயும் நல்லதை செய்யக்கூடியது. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி உடலில் உள்ள உபாதைகளை எல்லாத்தையும் சரியாக்கி தங்கமாக்கக்கூடியது. அதனால தான் இதுக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தும் போது எல்லா நோயும் குணமாகும். எல்லா மருந்துலேயும் இது கிடைச்சா சேர்க்கலாம். ரொம்ப நல்லதை செய்யக்கூடியது. இது கோவை இலை, கோவம் கொடி வச்சுருக்கோம். இந்த கோவை பழம் அப்பக்கோவைன்னு இருக்குது, கொல்லங்கோவை இருக்குது. பார்த்தா எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும். அது எந்த கோவை இலையாக இருந்தாலும் தப்பு பண்ணாது, எல்லாமே நல்லதை தான் செய்யும். இந்த கோவை இலையை இதோட பயன்படுத்துகிறோம். இதை மூணுத்தையும் அரைச்சி மருந்தாக பயன்படுத்த போகிறோம். இந்த மருந்தாக ஏன் பயன்படுத்துகிறோம்? உள்ள உறுப்புகளில் கெட்ட அழுக்குகள் தான் கழுத்துக்கு வரும். விஷமானது மேலே ஏறக்கூடியது. கீழே இறங்குறது ஒரு விஷம், மேலே ஏறுறது ஒரு விஷம். கீழே இறங்கினா கீழ் பாகத்துக்கு போய் பாதிக்கும், மேலே ஏறினா மேல் பாகத்துக்கு போகும். மேலே எங்கே போகும்? கழுத்து வரைக்கும் உன் கழுத்தை பிடிப்பண்டான்னு கழுத்தை பிடிக்கிறது தான் இந்த கண்ட மாலை. ஆனால் யாரோ ஒருத்தருக்கு தான் இருக்கும், ஊருக்கு ஒருத்தருக்கு இருக்கும், வீட்டில் எல்லாருக்கும் இருக்காது. தகப்பனுக்கு இருக்கும், இல்லைன்னா பிள்ளைக்கு இருக்கும், தகப்பனுக்கு இருக்காது. இது ரொம்ப ஒரு உபாதையை உண்டு பண்ணும். அதிகமாக பேச முடியாது, சத்தமாக பேச முடியாது, வேகமாக நடக்க முடியாது. அவங்களால எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. ஏனோ தானோன்னு போவாங்க. அவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை இப்போ பார்ப்போம். கண்ட மாலைக்கான மருந்தை மூணுத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம். இதை அரைச்சி வச்சிருக்கிறத என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பீனாரி சங்கு சம அளவு எடுக்கணும். பீனாரி சங்கு நம்ம 10 கிராம் எடுத்தோம்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி 10 கிராம் எடுக்கணும், கோவையில் 10 கிராம் எடுக்கணும். இது மூணுத்தையும் ஒன்றா எடுத்து கலந்து தினமும் 1 ஸ்பூன் அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிடணும். இந்த ஒரு ஸ்பூனுன்ற குறைஞ்சது ஒரு 10 மில்லிகிராம் வரும். ஒரு 10 மில்லிகிராம் அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம எடுத்தோம்னா அதை உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா உள்ள அழுக்குகள் வெளியாகும். உள்ள போக தான் சரியாகும். மேலேயே போட்டு எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. உள்ளே இருக்கிற அழுக்கு வெளியானாதான் அந்த உள்ளே இருக்கிற அந்த கண்டமாலையினுடைய வேறு அருந்து அதனுடைய முழு கட்டிகளும் வராமல் ஆகும். அதுக்கு இந்த பீனாரி சங்கு இதெல்லாம் சேர்ந்த கலவை ஒரு சிறந்த மருந்தாக வரும். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி ரத்தத்தை சுத்திகரிக்கும். பீனாரி சங்கானது ரத்தத்தில் உள்ள விஷத்தை வெளியெடுக்கும். இந்த கோவை இலை அதில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும். இது மாறி மாறி ஒன்று சேர்ந்து அதை சரி பண்ண கழுத்தில் இருக்கிற கட்டிகள் சின்னதாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த கண்டமாலைன்றது எங்கேயோ ஒருத்தருக்கு தானே இருக்குது. நம்ம பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அவங்க காலரை கழுத்து வரைக்கும் எல்லாம் டை கட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வட்டம் வட்டமாக இருக்கும். அந்த இடத்துல ஓட்டையை போட்டிருப்பாங்க. அந்த ஓட்டையே மறையாது. ஏன்னா அந்த இடம்லாம் புண்ணாயிடும். அவ்வளோ மோசமான ஒரு நோய் அது. ஏன்னா அது கிராமத்தில் எங்கேயோ ஒரு ஊருக்கு ஒருத்தருக்கு இருக்கும். ஒரு சில இடத்துக்கு 1000ல் ஒருத்தருக்கு தான் இருக்கும். 1000ல் ஒருத்தர் இருந்தாலும் அவங்களும் நம்ம ஆள் தான், அவங்களும் நம்மவர் தான். அவங்களுக்கும் நல்லாகணும். இந்த நோய் ஒரு மோசமானது ஒருத்தருக்கு தான் வரும். தொத்து நோயும் கிடையாது. யாரோ ஒரு வீட்டில் வந்தனா அவங்களுக்கு ரொம்ப வாழ்நாள் பூரா அவங்க கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த சிறந்த மருந்து பீனாரி சங்கை அரைச்சி நல்லா இது பண்ணோம்னா ஒரு நாத்தம் நாருமே தவிர அதை குடிக்கிறதால விஷம் கிடையாது. அளவு தான் 10 மில்லி அளவுக்குன்னு போது ஒரு இதுலேயும் 3 மில்லி அளவுக்கு தான் சேர்க்குறோம். 3 மில்லி அளவுக்கு சேர்த்து குடிக்கும்போது உடலில் உள்ள குடல் புழுக்கள் வெளியாயிரும். குடல் புழுக்கள் வெளியாகும். சிறு நமக்கு தேவையில்லாத கிருமிகள் வெளியாகும். அந்த தேவையில்லாத கிருமிகள் வெளியாகும் போது கண்டமாலையினுடைய கஷ்டம் தீரும். கஷ்டம் தீரும்போது அந்த கட்டி வெளியேறும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வயிறு முழுதும் கட்டி இருக்குது. அது வேற கொழுப்பு கட்டி. கையில் முழுதும் கட்டி இருக்குது. அதெல்லாம் நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து வர்றது. இன்னைக்கு சாப்பிட்ற கெமிக்கலில் வந்த உணவில்
பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், எனக்கு கையில் கட்டியிருக்கு, இந்த இடத்துல கட்டியிருக்கு, அடிவயத்தில் கட்டியிருக்குன்றாங்க. அது ஏன்னா எங்களுக்கு வலியே இல்லை, ஏதோ ஒன்று உருண்டையாக இருக்குதுன்றாங்க. அது வந்து கொழுப்பு கட்டியோட சேர்ந்தது, அழுக்கு கட்டி. இந்த கண்டமாலை வந்து வேற எங்கேயும் வராது, கழுத்தில் தான் வரும். அவருக்கு வந்து வலி அதிகமாக இருக்கும், வெளியில் சொல்ல முடியாது. குரல் வந்து ரொம்ப கீச்சுன்ற சத்தம் தான் இருக்கும், பெரிய சத்தம் வராது. அதிகமாக அவங்களால பேசவே முடியாது. கண்டிப்பாக ஒரு நிமிடம் கூட தொடர்ச்சியாக அவங்களால பேச முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால் தொண்டையின் பகுதியை ஒருவேளை தொண்டைக்குள்ளேயே ஓட்டை விழுந்துருமோன்னு பயத்தில் தான் இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இது உள் மருந்தாக சாப்பிடும்போது தினந்தோறும் சாப்பிட்டு 48 நாள் இதை சாப்பிட்டாங்கன்னா கழுத்தில் உள்ள வீக்கங்கள் சரியாகி கட்டிகள் கரைய ஆரம்பிக்கும். புண்கள் இருந்தாலும் அந்த புண்கள் வந்து சரியாகும். இந்த புண்கள் சரியாகத்தான் கட்டி சரியாகும். இந்த கண்டமாலையினுடைய தாக்கத்திலிருந்து அவர்கள் கண்டமாலை வந்தவர்கள் இந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காதில் சீழ்வடியுதுன்னு சொல்லுவாங்க. காதுக்குள்ளே வந்து புண்ணாயிடும், காது செகுடாயிடும். அவங்களுக்கு வந்து காதில் சீழ் வரும். சீழ் வந்துச்சுன்னா அந்த வந்து ஜவ்வு வந்து உள்ளே அறுந்து போகும். ஜவ்வு அறுந்துச்சுன்னா அவங்களுக்கு காது கேட்கும் தன்மையே இல்லாமல் போயிடும். இந்த காதில் சீழ் வடிகிறதுக்கு வந்து சொல்லுவாங்க ஊழக்காது வடியுதுன்னு சொல்லுவாங்க. ஏன் ஊழக்காது வடியுதுன்னா அது வந்து கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் மனைவி கேட்ட அந்த எந்த ஒரு தீம்பண்டம் கேட்குறாங்களோ, எந்த ஒரு பலகாரம் கேட்குறாங்களோ அதை வாங்கி தரலைன்னா குழந்தைக்கு காதில் சீழ்வடியும்னு அந்த காலத்தில் ஒரு கருத்து உண்டு. அதனால் அவங்க கேட்குற ஒரு விருப்பப்பட்ட பொருளோ கனியோ அல்லது இனிப்பு பலகாரமோ அவங்க கேட்குறத வாங்கி கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தினாதான் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி காதில் சீழ்வடிகிறது வராது. நல்ல குழந்தை வேணும்னா கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு வந்து சீழ்வடியாமல் இருக்கணும்னா மனைவி கேட்டதை வாங்கி தரணும்னு அது ஒரு கருத்துண்டு. அது உண்மையா பொய்யான்னு இல்லை. எல்லாரும் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வாங்கி கொடுக்காதவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதேமாரி ஆணுக்கு காதில் அந்த சீழ்வடிஞ்சாலும் அவங்க வந்து கண்டிப்பாக கிட்ட நின்று பேசுறதே கிடையாது. 10 அடிக்கு அந்த பக்கம் போய் தான் நிற்கணும். அல்லது அவங்க இருக்கிற அறையில் அந்த காதினுடைய துர்நாற்றமான அந்த அறையவே ஒரு துர்நாற்றமாக வீச வச்சிரும். இல்லை காதுக்குள்ளே பஞ்சை முழுமையாக அடைச்சி அது காது கேட்கும் திறமை ரொம்ப குறைஞ்சு போயிடும். அவங்களுக்கு காதே கேட்காது. அதனால் கேட்குற பக்கத்தை சாட்சி கேட்டு இந்த கேட்ட பக்கம் வந்து வீக்கமாக இருக்கும், கேட்காத பக்கம் சுருங்கி போயிருக்கும், முகமே சுருங்கி இருக்கும், அந்த அளவுக்கு ஆகிடும். அதனால் அதுக்கான மருத்துவம், அதுக்கு வந்து முக்கியமான மருந்தில் ஒன்று நம்ம வீட்டிலேயே கிடைக்கிற முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். ஏன்னா முருங்கைக்கீரை அவ்வளவு நல்லது. அதோட சேர்ந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தாலே காதில் இருக்கிற புண்கள் ஆறிடும். காதுக்குள்ள எந்த ஒரு நோயும் இருக்காது. காது நோய்களை வரவிடாமல் செய்யறதுல இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி சிறந்த ஒரு மருந்து. அது மட்டும் அல்லாது முடக்காத்தான் சொல்லுவோம். முடக்கு என்றால் முடக்குவாதம் வந்தவங்களுக்கு இதை பயன்படுத்துகிறோம். அதுக்கு மட்டும் இல்லை, இது காது நோய்க்கும் பயன்படும். ஒவ்வொரு மூலிகையும் 100 வகையான மருத்துவத்துக்கு பயன்படும். இது அதுக்கு மட்டும்தானே பயன்படும், இதுக்கு பயன்படாதுன்னு சொல்லி யாருமே இதை கணிக்க முடியாது. ஒரு பொருள் மற்றொரு பொருளோடு சேரும்போது அது வேறொரு மருத்துவத்துக்கு உபயோகப்படும், வேறொரு மருந்தாக மாறி அந்த நோயை குணப்படுத்தக்கூடியது இந்த முடக்காத்தான். இந்த முடக்காத்தானுடன் முருங்கை சேர்ந்தாதான் அது மருந்தா மாறும். தனி முடக்காத்தானாக சாப்பிட்டாலோ தனி முடக்காத்தானை பயன்படுத்தினாலோ அது அந்த அளவுக்கு முழு பலனை கொடுக்காது. நம்ம சாப்பாட்டுக்கு எப்படி உப்பு போட்டாதான் அந்த சாப்பாடு ருசியா இருக்கோ, குழம்புக்கு உப்பு போட்டாதான் அந்த குழம்பு முழு பலனும் கொடுக்குமோ, அதே போல இந்த முடக்காத்தானுக்கு கண்டிப்பா முருங்கலையை சேர்த்தா தான் அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஏதோ ஒன்று செஞ்சோம், இந்த பேர்ல உள்ளது இதை மட்டும் செஞ்சா போதும்னு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா அதனுடைய முழு பலனும் அது கொடுக்காது. முடக்காத்தான் எந்த வகையில நம்ம செய்யும் போதும் இந்த முருங்கலை சாறை சேர்த்தோம்னா கண்டிப்பா அது அதனுடைய முழு தன்மையும் கொடுத்து நமக்கு நல்லதை செய்யும். அதோடு சேர்ந்து இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி என்ன செய்யணும்னா இதை வாயில ஒதிக்கிடணும். காதுல புண்ணு எதுக்கு வாயில வைக்கணும், வாயில சாப்பிட்டா தான் ரத்தம் சுத்திகரிச்சா தான் காதுக்குள்ள இருக்கிற புண்ணு ஆறும். வாயில சாப்பிட்றது மட்டும் இல்லாம காதுக்குள்ளேயும் விடலாம். எந்த இடத்துல புண்ணு இருக்கோ அந்த இடத்துல மஞ்சள் கரிசலாங்கண்ணி அரைச்சி அதுல ஒரு சொட்டு போட்டு விட்டோம்னா அந்த இடத்துல இருக்க புண்ணு ஆறும். இவைகளை பயன்படுத்தி நம்ம காதுக்குள்ள இருக்கிற புண்ணை, அந்த சீழ் வரக்கூடிய அந்த ஊளைக்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த ஊளைக்காதை வந்து சரி பண்றதுக்கு பன்றியினுடைய சிறுநீர், இந்த பன்றியினுடைய சிறுநீர் வந்து ஒரு முக்கியமான மருந்து. நம்ம கேவலமா நினைக்கிறோம் பன்றியை, ஆனா அது வந்து பன்றியினுடைய படுக்கை யாராவது பார்த்துருக்கீங்களா?
பன்றி படுத்த இடத்துல ஒரு துளி சாணமும் கோமியமும் இருக்கவே இருக்காது. பன்றி படுத்த இடத்துல மனிதன் கண்டிப்பா போய் உள்ள படுத்தான்னா அவன் நிம்மதியா தூங்கிட்டு வருவான். ஏன்னா அந்த அளவு சுத்தமா வச்சிருக்கோம். படுக்கையை சுத்தமா வைக்கணும், பன்றியை போல் வைக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. தண்ணி நல்ல தண்ணி குடிக்கணும்னா கழுதை தான் நல்ல தண்ணியை குடிக்கும். பார்த்தீங்கன்னா அது குப்பையில உருளும், எங்க வேணாலும் உருளும். ஊத்து தண்ணியை தான் குடிக்கும் கழுதை. ஏன்னா கழுதை அவ்வளவு சுத்தமானது. அதே மாதிரி அருகம்புல் மட்டுமே சாப்பிடக்கூடியது குதிரை. ஆனா எந்த தண்ணியை வேணாலும் குடிக்கும். கழுதை மாதிரி ஊத்து தண்ணியை குடிக்காது. குதிரை எங்க வேணாலும் தண்ணியை குடிக்கும், ஆனா அருகம்புல் மட்டும் சாப்பிடும். கழுதை எதுல வேணாலும் உருளும், ஆனா சுத்தமான தண்ணியை குடிக்கும். கழுதைக்கு தலையே கிடைக்காது. ஏன்னு கேட்டால் பிதைச்சிங்கன்னா அந்த இடத்துல தலை இருக்காது, எலும்பு இருக்கும். எல்லா மிருகத்துக்கும் எலும்பு எடுக்கலாம், கழுதைக்கு மட்டும் எலும்பு எடுக்க முடியாது. ஏனென்றால் கழுதையின் தலை கடலுக்கு போகும் என்று ஒரு சொல்லு இருந்தது. கடல் என்றால் உப்பு. அந்த கழுதையினுடைய தலை வந்து சீக்கிரம் உப்பா மாறிடும். ஏன்னா அந்த ஊத்து நீரை குடிச்சு, உப்பு நீர்னு நம்ம சொல்லுவோம், பூ நீர்னு சொல்லுவாங்க. இது அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் இரவு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பூமியின் அடியிலிருந்து வந்து தன்னால் வெடிச்சு நிற்கும். அந்த பூநீரை சாப்பிட்றது கழுதை மட்டும்தான். அந்த கழுதைக்கு தான் தெரியும். அதனால தான் கழுதை பாலை குடித்தவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும். பன்றி அதே மாதிரி சுத்தமானதான். அது கண்டதை திண்டாலும் அதனுடைய கோமியம் ரொம்ப சுத்தமானது. எவ்வளவு நாத்தம் எடுத்த காதுலையும் இந்த பன்றியினுடைய கோமியத்தை ஊற்றி அடைச்சி வந்தோம்னா ஒரு 45 நாளில் அவங்க காது சுத்தமாயிடும். காதுக்குள்ளே இருக்கிற புண்கள் சுத்தமாகி இந்த நாத்தம் போய் அந்த நாத்தத்தை சரி பண்ணும். எப்படி முள்ளால் எடுக்க முடியுமோ அதே மாதிரி பன்றியினுடைய கோமியம் நாத்தமாக இருந்தாலும் நம்ம காது அதை விட மோசமான நாத்தத்தில் இருக்கும். அந்த ஊழக்காது வடிகிறவங்களுக்கு சீழ் வடிகிறோம் காதுக்கு, அது காதுக்குள்ளே ஊற்றி எடுக்கணும். அது எப்படியா நாங்கள் போய் கோமியத்தை பிடிக்க முடியும்? பன்றி கோமியம்னா கண்டிப்பாக பன்றி வளர்ப்பவருடன் சொல்லி வச்சா அவங்க கண்டிப்பாக பிடிச்சி தருவாங்க. அதை வந்து காதுக்குள்ளே ஊற்றி அடைக்கலாம். அதோடு சேர்ந்து இந்த இலைகளையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக சீழ் வடிகிறத தடுக்கலாம். காதுக்குள்ளே இருக்கிற ஊளைக்காதை தடுத்தோம்னா தான் முகம் அழகாக இருக்கும். இல்லைனா எந்த நேரமும் முகத்தை சுழிச்சு கொண்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த அளவு கோபம் வரும்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. எப்போ யாரை அடிப்பாங்கன்னே தெரியாது. எது நடக்குதுன்னு அவங்களுடைய கோபத்துக்கு எல்லை இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த காதே கேட்காது. ஆனால் அதனுடைய நாற்றம் அவங்களுக்கு போய் மூளையை போய் டச் பண்ண அந்த நாற்றம் அதிக அளவு கோபம் வரும். அவங்களுக்கு பொறுமன்றதே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த ஊழக்காது உள்ளவங்களுக்கு இருக்கும். அவங்க எந்த போக்குன்னா அந்த சொல்லுவாங்க, செகடனுக்கு ஒரே மதின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு எது தேவைன்னுச்சோ அதைத்தான் செய்வானா. அந்த மாதிரி அந்த ஊழக்காது உள்ளவங்க எதை நினைச்சாங்களோ அதில் தான் குறியா இருப்பாங்களே தவிர அடுத்தவங்களுடைய எண்ணத்துக்கோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதோ அவங்களுடைய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிற மாட்டாங்க. எதிர்க்க உள்ளவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்னு தெரியாத அளவு கோபம் உண்டு பண்ணக்கூடிய அந்த ஊளைக்காது சீழ் அது போய் நரம்பை தொட்டு மூளையை கெடுக்கும். அதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். முடக்காத்தான் இலை சாறு வந்து 3 சொட்டு எடுத்துக்கிறணும். அதே மாதிரி முருங்கை இலை சாறு 3 சொட்டு, மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாறு 3 சொட்டு. இது 3ஐயும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம 9 சொட்டு அளவுக்கு விட்டு இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு பன்றியினுடைய கோமியம் சேர்க்கணும். ஏன்னா பன்றியினுடைய கோமியம் 3 சொட்டு இல்லை, அது நிறையா சேர்க்கணும். பன்றியினுடைய கோமியத்தை நிறையா சேர்க்கணும். இது 3 சேர்ந்து 9 சொட்டு இருந்தால் போதும். இது காதில் வந்து எந்த அளவு மோசமாக இருந்தாலும் அதுக்குள்ளே காது நிறையா ஊற்றி ஒரு பஞ்சை வச்சு அடைச்சி ராத்திரியில் அவங்க தூங்கிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக 40 நாள் இல்லைன்னா 40 நாள் ஒரு மண்டலம் 48 நாளைக்குள்ள ஊழக்காதுன்றது இல்லாமல் போயிடும். நாத்தமே அடிக்காது. அவங்க வந்து சிறந்த முறையில் அதுக்கப்புறம் அந்த கோபம் குறைஞ்சிரும். அவங்களுடைய எண்ணங்கள் மாறி முகமே அழகாக மாறும். ஏன்னா அந்த ஊழக்காதுன்றதை பார்த்தீங்கன்னாலே எந்த நேரமும் அவங்க முகத்தை சுருக்கி கொண்டே இருப்பாங்க. முகம் சுருக்க கோபம் அதிகமாகும். இந்த பன்றியினுடைய கோமியம் ஒரு துர்நாற்றமாக தான் இருக்கும். துர்நாற்றம் வீசுறதால அது தவறு இல்லை, அது ஒரு சிறந்த மருந்து. எதுலேயோ மருந்து இருக்குது. ஆனால் பன்றியினுடைய கோமியத்தில் நம்ம காதில் வடிகிற சீழுக்கான மருந்து அதில் தான் இருக்குது. பன்றியினுடைய கொழுப்பும் ஒரு மருந்து, பன்றியினுடைய ரோமம் ஒரு மருந்து, பன்றியினுடைய கால் நகங்கள் ஒரு மருந்து. எல்லா இதுலேயுமே மருந்து எடுக்கலாம். எல்லா மிருகத்திலிருந்தும் மருந்து எடுக்கிறாங்க. அது ஒவ்வொரு சிறந்த நோய்க்கும் வரும். ஆனால் பன்றியை நம்ம கேவலமாக நினைச்சாலும் அது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அந்த கோமியத்தை நம்ம இந்த இதில் கலந்துருக்கிறோம். இதை வந்து காது நிறையா ஊற்றி அடைச்சி வந்தோம்னா சீழ் வடிகிற காதில் சீழ் வடியாது. இந்த
ஊழக்காதுன்னு சொல்ற அந்த சீழ் வடிகிற காதுக்கு இந்த பன்றியினுடைய கோமியத்தை ஊத்துனோம்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய காதிலிருந்து சீழ் வருவது நின்று அவங்க முகமலர்ச்சியுடன் இருப்பாங்க. அதுக்காக வேண்டி இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் சென்னையைச் சேர்ந்த நிர்மலா என்ற பெண்மணி எழுதியுள்ளார். அவருக்கு வயது 41. அவர்களுக்கு மாதவிடாய் அதிகமாக தள்ளி செல்கிறதாம். இவர் மருத்துவரிடம் கொண்டு சென்று ஆலோசனை கேட்டதற்கு இரத்தம் குறைந்து உள்ளது, அதனால் உங்களுக்கு மாதவிடாய் வருவது தடைபடுகிறது என்று கூறியிருக்கிறார். அவர்களுக்கு இரத்தம் அதிகரிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். இவர்களுக்கு கண்டிப்பாக மாதவிடாய் நிற்கும் காலம் வந்துவிட்டது. மாதவிடாய் நிற்கும் காலம் 40 வயதிலிருந்து 45 வயதிற்குள் மாதவிடாய் கண்டிப்பாக நின்றுவிடும். அந்த நேரத்தில் மனது பயம் இருக்கும், சிலருக்கு பார்வை மங்கும், சிலருக்கு வயிற்று வலி ஏற்படும், சிலருக்கு உடல் வலி ஏற்படும், சிலருக்கு குதிங்கால் வலி ஏற்படும். இதுபோல் பல வகையான நோய்களை உண்டு பண்ணும் இந்த மாதவிடாய் நிற்கும் காலங்களில். அதனால் கண்டிப்பாக பயப்பட வேண்டியது கிடையாது. ஒரு பெரிய நெல்லிக்காயை எடுத்து நன்றாக அரைத்து அதனுடன் 2 லிட்டர் வெந்நீரை கலந்து, 2 லிட்டர் வெந்நீர் என்றால் சுடு தண்ணீரை கலந்து அதனுடன் நன்றாக இனிப்பு சர்க்கரையை சேர்த்து இதை தினமும் ஒரு 12 மணி நேரம் குடிக்க வேண்டும். 12 மணி நேரம் குடிப்பது என்றால் அந்த தண்ணீரில் ஒரு பாட்டிலில் மூடி எடுத்துக்கொண்டால் 3 மூடி அளவுக்கு குடித்தால் போதும். ஒரு 10 மில்லி அளவுக்கு ஒரு நேரத்திற்கு குடிக்க வேண்டும். இது 10 நிமிடத்திற்கு ஒரு முறை குடிக்க அவர்களில் உடலில் உள்ள இரத்தங்கள் கூட ஆரம்பித்திடும், இரத்த அணுக்கள் அதிகரிக்கும். நெல்லிக்காயை ஒரு ஆப்பிளுக்கு சமமாக கூறுவார்கள். ஏழைக்கு நெல்லிக்காய், பணக்காரர்களுக்கு ஆப்பிள். இந்த நெல்லிக்காயை நாம் 2 லிட்டர் தண்ணீரில் கலந்து நன்றாக சீனியோ அல்லது சர்க்கரையை கலந்து குடிக்க, மெதுவாக குடிக்க வேண்டும். மொத்தமாக குடித்தால் பலன் கிடைக்காது. சிறுக சிறுக குடிக்க வேண்டும். நாம் உடலில் எப்படி குளுக்கோஸ் ஏற்றுகிறார்களோ அதே போல் இதை சிறுக சிறுக குடிக்க நம் உடலில் இரத்தம் அதிகரிக்கும். இந்த இரத்தத்தில் சிகப்பு அணுக்கள் கூட்டுவதற்கு பீட்ரூட் எடுத்து, பீட்ரூட்டை நாம் நன்றாக பொடி பொடியாக நறுக்கி பீட்ரூட்டை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை குடிக்கவும். இந்த பீட்ரூட் தண்ணீரை குடிக்க இரத்தத்தில் சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கும். சிகப்பு அணுக்கள் அதிகரிக்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் தனியாக குடித்து வர, இது இரண்டும் சேரும்போது இரத்தம் அதிகரிக்கும். இரத்தம் அதிகரிக்க மாதவிடாய் ஒழுங்கு பெறும். மாதவிடாய் மட்டுமல்ல, அவருக்கு வெள்ளைப்பாடு உள்ளது என்று எழுதியுள்ளார். வெள்ளைப்பாடு என்றால் அவருக்கு அதிக அளவில் உடல் சூடு இருக்கிறது என்று பொருள். உடல் சூடு இருந்தால் அவருக்கு வெள்ளைப்பாடு ஏற்படும். வெள்ளைப்பாடு ஏற்பட்டால் கை கால்கள் உளைச்சல் ஏற்படும், இடுப்பு வலி இருக்கும், நன்றாக வேலை செய்ய முடியாது, முகம் எப்பொழுதும் வாட்டமாகவே இருக்கும். வெள்ளைப்பாடு மோசமான ஒரு நோயாகும். வெள்ளைப்பாடு உள்ளவர்கள் உடலில் உள்ள சத்துக்களை வெள்ளைப்பாடுகள் வெளியே கொண்டு வந்துவிடும். எந்த நேரமும் கருப்பை திறந்து இருக்கிறது என்று பொருள். கருப்பை திறந்திருக்க உடல் பலவீனமாகும். இவர்கள் உட்காரும் இடங்களில் கண்டிப்பாக கீழே துணிகளை விரித்து உட்கார வேண்டும். சோஃபா சேரில் கண்டிப்பாக உட்காரக்கூடாது. கதர் துணிகளை நாளாக மடித்து அதன் மேல் உட்கார அந்த வெள்ளைப்பாடு குறையும், உடல் சூடு குறையும். உடல் சூடு குறையாமல் வெள்ளைப்பாடுகள் குறையாது. இந்த வெள்ளைப்பாடை நிறுத்த நாம் மருதாணியை சேர்த்த கலவையை நாம் மருந்தாக பயன்படுத்த வேண்டும். ஒரு முற்றிய தேங்காய், அந்த தேங்காயினுடைய பால் 200 மில்லி எடுக்க வேண்டும். நன்றாக தேங்காயை ஆட்டி அதில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து பிழிந்தெடுத்தோம் என்றால் 200 மில்லி பால் கிடைக்கும். மருதாணி இலையை அரைத்து எடுத்து ஒரு பட்டாணி அளவுக்கு இதில் சேர்க்க வேண்டும். மிளகு அளவிற்கு சுண்ணாம்பு சேர்க்க வேண்டும். இவை மூன்றும் சேர்ந்த கலவையை நன்றாக கலக்க தேங்காய் பால் பசும்பால் போல் மாறும். பட்டாணி அளவுக்குத்தான் கண்டிப்பாக மருதாணி இலை இருக்க வேண்டும். அதற்கு மேல் இருந்தால் அவர்களுக்கு மயக்கத்தை உண்டு பண்ணும். மயக்கம் வந்தால் பயந்து விடுவார்கள். வேறு எந்த தவறும் வராது. கண்டிப்பாக 9 இலைக்கு மேல் நாம் இந்த மருதாணி இலையை பயன்படுத்தக்கூடாது. 9 இலை இருந்து அரைத்து மிளகு அளவுக்கு சுண்ணாம்பு சேர்த்து தேங்காய்பால் 200 மில்லி அளவுக்கு சேர்க்க, இது தினந்தோறும் குடிக்க 7 நாட்களில் அவர்களுக்கு வெள்ளைப்பாடு குறைந்து முகமலர்ச்சி ஏற்படும். முகமலர்ச்சி ஏற்படும் பொழுது கண்டிப்பாக மாதவிடாய் சரியாகும். இதனுடன் சேர்த்து இந்த
மத்தியான வேளையில் குடிக்கும் நெல்லிக்காய் ஜூஸும் மாலை வேளையில் குடிக்கும் பீட்ரூட்டு சாறும் இவை வேக வைத்த சாறும் குடித்து வர இரத்தம் ஊறும். இரத்தம் ஊற ஊற முகம் பொலிவு பெறும். இவர்கள் எந்த நிலையில் அவதிப்பட்டிருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிறு பெண்களாக இருப்பார்கள். 16 வயது பெண்களுக்கு இது பொருந்துமானது. இந்த மாதவிடாய் சரியாகவில்லை என்றாலும் இந்த வெள்ளைப்பாடு அதிக பெண்களுக்கு ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் தலையில் எண்ணெயை வைப்பது கிடையாது. தலையை விரித்து போட்டு கொண்டு போகிறார்கள். தலையை விரித்து போட்டுக்கொண்டு கண்டிப்பாக செல்ல வேண்டாம். தலையில் நன்றாக எண்ணெயை தேய்க்க வேண்டும். இப்படி எண்ணெயை தேய்த்து வராமல் கை கால்களில் எண்ணெயை தேய்க்காமல் இருந்தால் உடல் சூடு ஏற்படும். உடல் சூட்டினால் வெள்ளைப்பாடு அதிகரிக்கும். வெள்ளைப்பாடு அதிகரிக்க அதிகரிக்க நடக்க முடியாமல் போய்விடுவார்கள். சிறு வயது பெண்களாக இருந்தால் உடலில் உள்ள சத்துக்கள் குறைந்து உடல் அழகு குறைந்துவிடும். முகம் பொலிவு போய்விடும். சிறு வயது பெண்கள் கிழவி போல் முகத்தை மாற்றிவிடும். இந்த வெள்ளைப்பாடு என்று லேசாக நினைக்க வேண்டாம். அது உடலில் உள்ள அனைத்து சத்துக்களையும் வெளியேற்றி எதிர்ப்பு சக்தி இல்லாத உடலாக மாற்றிவிடும். குளிர் தாங்காது, வெயில் தாங்காது, பனி தாங்காது. அவர்கள் எந்த நிலையிலும் உடலில் வலியுடனே இருப்பார்கள். கோபம் அதிகமாக இருக்கும். வெள்ளைப்பாடு உள்ளவர்கள் அனைவர்களுக்கும் கோபம் அதிகரிக்கும். அல்லது எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டார்கள். அடித்தால் அடித்துக்கொள், என்னால் முடியாது என்று சொல்ல முடியாமல் உட்கார்ந்து கொள்வார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு கோபம் அதிகரிக்கிறது என்றால் அவர்கள் உடலில் ஏதோ குறை இருக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். பெண்கள் கோபிக்கிறார்கள் என்றால் அவர்கள் இயலாமையால் கோபிப்பார்கள். கண்டிப்பாக ஆண்களை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை. அந்த எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து நடந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவியாக நீங்களும் உதவி செய்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். குடும்பம் என்றால் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தால்தான் குடும்பம். மனைவி இல்லாதவன் அரை மனிதன் ஆவான். சிவன் எப்படி பார்வதிக்கு உடல் கொடுத்தால் போல் நாம் குடும்பத்துடன் இணைந்து வாழ வேண்டும். எல்லோரும் நன்றாக வாழ அவர்களுக்கு மருத்துவ உதவியும் எல்லா உதவிகளையும் செய்து அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.